நான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா நான் எந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான பதிவு தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்ம நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சித்தப்பார்வை யூடியூப் சேனல். உங்களின் முழுமையான ஆன்மீக வழிகாட்டி உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. திருவாதிரை மிக அற்புதமான நட்சத்திரங்க இது. திரு என்கிற அடைமொழியில் 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்குது. 1 திருவாதிரை, 2 திருவோணம். 1 சிவனுக்குரியது, 2 திருமாலுக்குரியது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருட பகவான் அவதரித்ததும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை ருத்ரன். இதனுடைய விருட்சம் செங்காலி. ஆடலரசன் அருள்பாலிக்கும் அற்புதமான நட்சத்திரம் இது. திருவாதிரையின் 1, 2, 3, 4 பாதங்களும் மிதுன ராசியில் வருங்க. வாங்க நீங்கள் வணங்க வேண்டிய பரிகார திருத்தலங்களை பார்ப்போம். 2 அற்புதமான திருக்கோயிலை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். 1 திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பக்கத்தில் இருக்கிற சேங்காலிபுரம். இங்கே இருக்கிற துந்துபீஸ்வரர், சூழீஸ்வரர், பெரிய நாயகி, நிஸ்துலாம்பிகை அற்புதமான அருமையான கோவில். ஸ்ரீ ரங்கநாத சுவாமி வரதராஜ பெருமாள் கோயில் உள்ள ஸ்தலம். நான்மறை ஓதுவோர் வாழும் ஸ்தலம். 2 நீங்கள் எல்லோரும் அறிந்த தெரிந்த அற்புதமான ஒரு திருத்தலம் தான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம். ஆடல் வல்லான் நடராச பெருமான் அருள்பாலிக்கும் அற்புதமான திருத்தலம். மேற்கண்ட 2 திருத்தலங்களுக்கும் எப்போ போகிறது? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு இந்த 2 திருத்தலங்களையும் போய் வழிபட்டு பாருங்க. அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் அதிதேவதை ருத்ரன் என்பதால் ருத்ரகோட்டீஸ்வரர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கேயும் நீங்கள் வழிபடலாம். நடராசரை நீங்கள் எந்த திருத்தலத்திலும் வழிபடலாம். செங்காலி மரம் உங்களுடைய விருட்சம். அதுக்கு நீர் ஊற்றுதல் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பெருமளவு உதவும். மேற்கண்ட 2 ஸ்தலங்களையும் நீங்கள் தவறாமல் தரிசனம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற வேண்டும் என்பது எனது நம்பிக்கை. சித்தர்களின் பேரருளால் அது நிச்சயம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே என்னும் தில்லை திருப்பதிகத்தை மனனம் செய்து அவர் முன்பு கனத்த குரலோடு பாடி பாருங்க. நிச்சயம் அந்த எம்பெருமான் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை தருவார் என்பது திண்ணம். அன்பர்களே, இது போன்ற அற்புதமான தகவல்களை பெற நமது சித்தப்பார்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அற்புதமான ஒரு பதிவு வரும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது சித்தப்பார்வை பிரம்மஸ்ரீ என் பசுபதி. நன்றி, வணக்கம்.